விஷால் தயவு செஞ்சு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி தான் விஷால் அவரை மிட் நைட்ல எவிக்ட் பண்ணிட்டாங்களா? நடந்தது என்ன? தர்சிகா அவங்க உடைச்ச இன்னொரு உண்மை என்ன? அன்சிதா அவங்க வீட்டுக்குள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். பிக் பாஸ் வீட்டுல எல்லா போட்டியாளர்களுமே நல்லா தான் விளையாண்டாங்க. யாரையோ குறிப்பிட்டு இவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இவ்வளவு தவறு அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பிக் பாஸ் வீடே ஒரு காதல் வீடு. ஆரம்பத்துல இருந்து நம்ம எல்லாமே பார்த்திருக்கோம். அதாவது குறிப்பிட்ட வயதினர் அதுல கலந்துக்கிட்டாங்கன்னா அதுல இந்த காதல் விஷயங்கள் எல்லாம் இருந்ததை பார்த்திருக்கோம். நிறைய பேர் காதலிச்சாங்க, நிறைய பிரிவுகளும் இருந்துச்சு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அந்த வகையில இந்த சீசன் தான் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. மொக்கையான கண்டென்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சா இந்த ஸ்கூல் டாஸ்க்ல இருந்து லவ்ங்கிற ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்துல தர்சிகா அவங்களுக்கும் விஷால் அவருக்கும் உள்ள சின்னதா தான் இந்த லவ் கண்டென்ட்டை கொண்டு போனாங்க. அதுவும் ஜாக்லின் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. ஆனா அது உண்மையாவே மாறிச்சு கடைசியில. எனக்கு அவர் மேல ஃபீலிங் இருக்கு அப்படின்னு தர்சிகா அவங்களும் சொன்னாங்க ஒரு கட்டத்துல. அது மட்டும் இல்லாம விஷால் அவர் வந்து ஃபீலிங் இருக்கிறதுக்கு, அதாவது ஓகே நம்ம வெளியே போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லி இருக்காரு. பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயத்த நம்பி தர்சிகா அவங்களும் ரொம்பவே நம்பி விஷால் அவர் மேல நிறைய ஹோப் வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல விஷால் அவர் வந்து தர்சிகா அவங்க மட்டும்தான் இப்படி எல்லாம் பண்ற மாதிரி அவங்கள பிளேம் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பேசினதா தர்சிகா அவங்களே சௌந்தர்யா அவங்க கிட்ட பேசின ஒரு வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, வீட்டுக்குள்ள வந்ததுக்கு காரணமே நான் வெளியே வந்து கெட்ட பேர் வாங்கிட்டேன், அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன், இந்த பேரெல்லாம் நான் மாத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்சிதா அவங்க வீட்டுக்குள்ள வந்ததாவே சொன்னாங்க. ஆனா இப்ப வந்து மறுபடியும் எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டு வந்து அவங்க பண்ற ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு. அன்சிதா அவங்க அந்த பேரை மாத்தணும்னு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே மக்களோட ஆதரவு நிறையவே கொடுத்தாங்க. சொல்ல போனா அவங்க டாஸ்க் பண்ணதாகட்டும், வீட்டுக்குள்ள அவங்களுடைய கேம் ஆகட்டும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா தர்சிகா அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் விஷால் அவங்க கூட நட்புங்கிற பேர்ல அவங்க பேசினது, ஒரு முறை அருண் அவரோட காதல்ல அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தர்சிகா அவங்க இல்லாத சமயத்துல, அதாவது வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த சமயத்துல அன்சிதா அவங்க வந்து கேட்டது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை காதலோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆச்சு. இததான் வீட்டுக்குள்ள போயும் அர்ணவ் அவரும் வந்து பேசினாரு ரொம்ப கோவத்தோட. நான் இது எல்லாமே மாத்ததான் போனேன் அப்படின்னு சொன்ன அன்சிதா அவங்க எவிக்ட் ஆகி மறுபடியும் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா, அதாவது வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நாங்க நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொன்ன அன்சிதா அவங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா எப்ப பார்த்தாலும் விஷால் அவரோட கை பிடிச்சிட்டே இருக்காங்க, ரெண்டு பேரும் சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றதுதான் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்த நிறைய பேர் வந்து ரொம்ப திட்டவும் ஆரம்பிச்சுட்டாங்க. தர்சிகா அவங்களுக்கு நோ சொன்ன விஷால் அவர் இப்ப அன்சிதா அவங்க கிட்ட இவ்வளவு தூரம் நெருக்கமா பேச என்ன காரணம்? ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருந்தாலும் வெளியே வந்துட்டு அன்சிதா அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் விஷால் அவர் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்நேரமும் கைப்பிடிச்சிட்டே இருக்காங்க. இந்த நட்பு காதலா மாறுமோ என்னமோ தெரியல. ஆனாலும் ஒரு பொது நிகழ்ச்சியில நான் இதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது சரியா? இன்னொரு பொண்ணுக்கு இந்த மாதிரி காதல் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றது சரியா அப்படிங்கறத எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்கு. அர்ணவ் அவரு வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஆனா அர்ணவ் அவரை கண்டுக்காத மாதிரியே அன்சிதா அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாம் அவருக்கே ரொம்பவே வந்துட்டு கோவத்தை கொடுத்துருச்சு. சொல்ல போனா ஒரு கட்டத்துக்கு மேல உடஞ்சு ரொம்பவே ஃபீல் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் பண்ற இந்த விஷயங்கள் இவங்க ரெண்டு பேரையும் வெறுப்பேற்றுறதுக்காக தானா, இல்ல உண்மையாவே இவங்களுக்குள்ள நட்பையும் மீறி காதல் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கறத எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு. இங்க யாரை பத்தியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தவறா சொல்லல. ஆனா எபிசோட்ல என்ன நடக்குதோ, லைவ்ல என்ன போயிட்டு இருக்கோ அந்த விஷயங்களை தான் எல்லாருமே பேசுறாங்க. வெளியே எவிக்ட் ஆகி வந்துட்டு வீட்டுக்குள்ள போன அன்சிதா அவங்க மறுபடியும் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க? இது உண்மையா நடந்திருக்க நட்பா, இல்ல மத்தவங்களை வெறுப்பேற்றதுக்காக பண்றாங்களா, இன்னொருத்தவங்களை ஹர்ட் பண்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படிங்கறத எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு. இதுல விஷால் அவர் வந்து மிட் நைட்ல எவிக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை, என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஆரம்பத்துல இல்லாத ஒரு பரபரப்பை எண்டிங்ல ரொம்பவே அதிகமா கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம். இது எப்படியோ ஃபைனல் வந்தாச்சு, வின்னரையும் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு சில சர்ச்சை விஷயங்களும் வந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.